பாருடி, 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு பின்னாடி பிறந்துவ. நான் உனக்கு அக்கா. நான் சொல்றதுதான் உண்மை. நல்லா தெரிஞ்சுக்க. யாருக்கிட்ட வேணும்னா கேட்டு பாத்துக்க. சும்மா வாயாடாம நான் சொல்றதை நம்பு. நான் தான். நீங்க எனக்கு முன்னாடி பிறந்திருக்கலாம், நீங்க எனக்கு அக்காவாகவும் இருக்கலாம். ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. நான் தான். இங்க பாரு மீனா, சும்மா அடம் பிடிக்காத. சொல்றதை கேளு. நான் தான். ஐயோ அக்கா, நான் தான் சொல்றேன்ல, நான் தான்க்கா. அப்படியா? உங்க மாமாவே வந்துட்டாரு, அவர்கிட்ட என்ன கேட்கலாமா? ஓ கேட்கலாமே. மாமா சொல்லுங்க மாமா. யாரு? என்னத்த சொல்றது? அக்காலும் தங்கச்சி நானும் நிட்டு இருக்கீங்க. என்ன? ஏங்க அது ஒண்ணு இல்லைங்க. என் தங்கச்சி சொல்றா, அவ 2ஆவதா பிறந்தாலாம், அதனாலதான் அவ அழகா இருக்கிறாளாமா. நான் முதல்ல பிறந்தனா நான் கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கிறேனா. ஏங்க நீங்க சொல்லுங்களேன், யாருங்க அழகா இருக்கிறது? உங்க பொண்டாட்டி நான் தானே அழகு. சொல்லுங்க. இது எனக்கு வந்து சோதனை. மாமா சொல்லுங்க மாமா, யார் மாமா அழகு? நான் தானே அழகு. நான் தானே சின்ன பொண்ணு. சொல்லுங்க மாமா. காலேஜ்ல எல்லாரும் சொல்லுவாங்க நான் தான் அழகுன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க மாமா. ஐயோ, அவளை சொன்னா இவ கோச்சுப்பா, இவளை சொன்னா அவ கோச்சுப்பா. என்னத்தை தான் நான் செய்யறது? என் பொண்டாட்டி படிக்காவளோ, அது எனக்கே தெரியும். இவ நல்ல லட்சணமா அழகா இருக்கிறா. சொன்னாதான் அவ கோச்சுப்பாளே. என்ன செய்ய? குத்து மட்டும் சொல்லி விடுவோம். 2 பேருமே அழகா இருக்கீங்க, போதுமா? ஆஹா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. யார் அழகுன்னு சொல்லுங்க. அட சொல்லுங்க. ஆமா மாமா, சொல்லுங்க மாமா. மீனா நீ தான் அழகு. ஐயோ, உண்மையை வளரிட்டுன்னு போச்சு. இப்ப பாத்தீங்களா, மாமாவே உண்மை சொல்லிட்டாரு. இப்ப என்ன செய்ய போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ உள்ள போ. அப்புறமா வந்து பேசிக்கிறேன். உள்ள போ. சரிக்கா? ஓகே மாமா, பாய் பாய். யோ இங்க சொல்லுமா. ஏயா, உன் துணியை துவச்சி போட்டு நீ வேலைக்கு போயிட்டு வந்தா கை காலை அமைக்க விட்டு சோதாக்கி எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறது நானு. ஏன் தங்கச்சி அழகு நான் கேவலமா? எவ்வளோ தைரியம் இருக்கு உனக்கு? உண்மையை சொன்னாலும் அடிக்கிறாளே.